ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில இப்போது நீ பெறப்போகும் முன்னேற்றமும் உயர்ந்த வாழ்க்கையும் உனக்காக நான் கொடுக்க போகிற பரிசு. நீ எதிர்பார்த்தது எல்லாவற்றையும் தான் இப்போது உனக்கான பரிசு பெட்டியில் வச்சு வெள்ளிவரமாக உன்னிடமே நான் அனுப்பிவிட்டேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்தது எல்லாமே உன் திட்டப்படி நடந்து உனக்கான விஷயங்களிலெல்லாம் நீ வெற்றி பெறும்படி உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து தந்து விட்டேன். இனி எல்லா விஷயங்களும் உன்னுடைய ஆசைப்படியே அழகாக நடக்கப் போகுது. என்ன நடந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நேர்மையோட வாழணும் நீ நினைத்தாய் அல்லவா? நீ ஏமாற்றப்பட்ட போதும் யாரையுமே ஏமாத்தணும் நினைக்கல. அப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல குணத்துக்காகவும் உன்னுடைய நேர்மையான நல்ல சிறப்பான வாழ்க்கைக்காகவும் தான் இப்போது அதற்கான பலன்களை உன்னிடம் ஒப்படைக்க வந்துள்ளேன். தெய்வ நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது என்பதற்கு சான்றாக இப்போது உன் வாழ்க்கையே மிகவும் அழகானதாக மாறப்போகுது என் செல்லமே. நான் உனக்கு எதுவுமே செய்யல. இத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டுதல் வைத்தும் கூட உன் விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறலன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது போலதான் நிறைய பேர் தவறாகவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பெரிய பாறாங்கல்லுக்கு உள்ள இருக்கிற அந்த தேரைக்கு கூட பல வருடங்கள் அது வாழ்வதற்கு தேவையான அளவிற்கு நான் உணவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த வகையில எந்த முறையில எப்படி கொடுப்பேன்னு உனக்கு தெரியாமல் இருப்பது போல்தானே எல்லாரும் இருக்கிறீர்கள். நான் எல்லா மனிதர்களுக்கும் யாருக்கு என்ன தேவையோ அதை ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது கொடுத்துருவேன். கருவில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு உணவளிப்பவனும் நான் தான். கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரையை கண்டுபிடிச்சு அதற்கு உணவு கொடுப்பவனும் நான் தான். அப்படி உள்ளிருந்தே ஊட்டி வளர்க்கக்கூடிய நானு இந்த உலகத்தின் வெளி பிரபஞ்சத்திலிருந்து என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி வேண்டி கேட்கும் போது உனக்கானதை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தாமல் விட்டுடுவேனா என்ன? இந்த உலகத்திலேயே முதலுக்கு முதலாகவும் நான் தான் இருக்கேன், முடிவுக்கு கீழாகவும் நான் தான் இருப்பேன். யார் என்னிடம் உதவி கேட்டு வந்தாலும் நான் ஒருபோதும் அவர்களை ஒதுக்கி வைத்தது கிடையாது என் செல்லமே. எல்லா மனிதர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து அவர்களை சரி செய்து வழி நடத்தி வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை தொட வைப்பதுதானே என்னுடைய இந்த படைப்பின் நோக்கமே. வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்டது என்பதை நீ அறிவாயா? அவரவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்துதான் அவரவர்களுடைய வாழ்க்கையே அமையும் என்பதை சரியாக புரிஞ்சுக்கோ. ஒரு இடத்துக்கு நீ நடந்து போகும்போது சாலை என்பது இரண்டாக பிரியுதுன்னு வச்சுக்கோ. அதில் நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாய் என்பதை பொறுத்துதானே நீ போகக்கூடிய இடம் வந்து சேரும். எந்த வழியில போனாலும் எதிர்காலம் இப்படிதான் அமையும்னு யாராலும் கூற முடியாது. ஒரு இடத்துக்கு எந்த வழியில போனா போக வருமோ அந்த பாதையில போனாதானே சரியாக அவர்கள் நினைத்ததை அடைய முடியும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. அதனாலதான் நீ செய்யக்கூடிய வழிமுறைகளையும் செய்யக்கூடிய செயல்களையும் பொறுத்துதான் உனக்கான வாழ்க்கையின் எதிர்காலம் இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போக வேண்டிய பாதையில போகாம மாற்று பாதையில் நீ பயணித்து விட்டால் உன் வாழ்க்கை மாறித்தானே போகும். அப்படி இனிமேலும் உன் வாழ்க்கை தவறான பாதையில போயிடக்கூடாதுன்னு தான் உன்னை முன்கூட்டியே கூப்பிட்டு உன்னை எச்சரிக்கை செய்து உனக்கான தெளிவான சரியான பாதையை காட்டுறதுக்காக நான் வந்து உன்கிட்ட தினமும் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ நித்தமும் மனசுல குழப்பத்தோடையே வாழ்ந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில மாறி மாறி பயணிக்க வேண்டியதாகத்தானே இருக்கும். எப்போது நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் இது சரியான பாதையா, இந்த பாதையில நம்ம பயணம் செஞ்சா, அதாவது இந்த வாழ்க்கையை நம்ம இந்த முறைப்படி வாழ்ந்தோம்னா நாம நினைச்ச விஷயத்தை அடைஞ்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு வாழ பழகு. ஒருபோதும் வாழ்க்கையில அப்படி செஞ்சிருக்கலாமோ இப்படி போயிருக்கலாமோன்னு நம்ம எடுத்த முடிவு தவறோன்னு யோசிச்சு கலங்கி குழம்ப வேண்டாமேன்னு செல்லமே. வாழ்க்கையே கசந்து போயிருக்கேன்னு முற்றும் பற்றில்லாத ஆளாக நீ இருப்பது எனக்கு தெரியும். நீ படும் பாட்டையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கஷ்டங்களை எல்லாம் துரத்தி அடிச்சு உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ ஏன் தேவையில்லாமல் கவலை கொள்கிறாய்? அத்தனை விஷயங்களையும் நான் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் போகிறேன். பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன், ஆனால் பாதையை உருவாக்குபவன் தானே சாதனை மனிதன். நீ சாதனை படைச்ச மனிதனாக வாழுவதற்கு நான் நிச்சயம் உதவி செய்வேன்.